சுதந்திர இந்தியாவிற்கு ஓர் அரசமைப்புச் சட்டம் வேண்டுமென முதலில் பரிந்துரைத்தவர் யார்? ஏ. எம்.என். ராய், பி. மோதிலால் நேரு, சி. சுபாஷ் சந்திர போஸ், டி. மகாத்மா காந்தி. விடை எம்.என். ராய். 1940 ஆகஸ்ட் கொடையை அறிவித்தவர் யார்? ஏ. லின்லித்கோ பிரபு, பி. மவுண்ட்பேட்டன் பிரபு, சி. வேவல் பிரபு, டி. மின்டோ. விடை மவுண்ட்பேட்டன் பிரபு. 3. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு? ஏ. ரஷ்யா, பி. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், சி. இந்தியா, டி. இங்கிலாந்து. விடை அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 4. இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? ஏ. 26 டிசம்பர் 1949, பி. 26 ஜனவரி 1949, சி. 26 ஜூலை 1949, டி. 26 நவம்பர் 1949. விடை 26 நவம்பர் 1949. 5. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வழிகாட்டுக் குழுவின் தலைவர் யார்? ஏ. ஜவஹர்லால் நேரு, பி. ராதாகிருஷ்ணன், சி. எம்.என். ராய், டி. ராஜேந்திர பிரசாத். விடை ராஜேந்திர பிரசாத். 6. நாடாளுமன்றத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? ஏ. மக்களவை சபாநாயகர், பி. பிரதமர், சி. குடியரசுத் தலைவர், டி. ராஜ்யசபா தலைவர். விடை மக்களவை சபாநாயகர். 7. எந்த அரசியலமைப்புச் சட்ட திருத்தம் சபாநாயகருக்கு உறுப்பினர்களை கட்சித்தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்யும் அதிகாரத்தை வழங்குகிறது? ஏ. 52வது, பி. 36வது, சி. 44வது, டி. 42வது. விடை 52வது. 8. இந்தியாவில் நிதி நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்துவர் யார்? ஏ. நிதியமைச்சர், பி. குடியரசுத் தலைவர், சி. பிரதமர், டி. நிதிச் செயலாளர். விடை குடியரசுத் தலைவர். 9. இந்தியாவில் எந்த ஆண்டு ராஜ்யசபா தொடங்கப்பட்டது? ஏ. 1948, பி. 1950, சி. 1955, டி. 1952. சரியான விடை 1952. 10. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு அமர்வு எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஏ. அமெரிக்கா, பி. கனடா, சி. அயர்லாந்து, டி. ஆஸ்திரேலியா. சரியான விடை ஆஸ்திரேலியா.